அந்தர்புர டிஸ்ட்ரிக்ட்லையும் வந்திருக்கிறோம். டியூப்வெல் அடிக்க வந்திருக்கோம் இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அம்மா பாத். காட்டகஸ்திகிலிய ஏரியாவில் இருக்கக்கூடிய ஹெட் ஓவர் என்று சொல்லக்கூடிய இந்த இடத்துல மாஷா அல்லாஹ் நீர்களும்லேருந்து மிச்சம் தூரத்துலேருந்து வந்து இந்த இடத்துல இந்த கிணத்தை நாங்கள் அடிச்சிருக்கிறோம். பரக்கத்து அல்லாஹ்வுத்தாலா தண்ணி தந்திருக்கிறான். இந்த ஏரியாவில் உள்ள சிச்சுவேஷன் என்னென்னா எல்லா அநேகமான மக்கள் விவசாயிகள், தண்ணிக்கு மிச்சம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவங்க. இந்த சந்தர்ப்பத்தில் மாஷா அல்லாஹ் நாங்கள் இந்த கிணத்தை கொடுத்துருக்கிறோம். இந்த கிணத்தால் மாஷா அல்லாஹ் இந்த ஊரில் இந்த இடத்துல உள்ள மக்களும் பிரயோசனப்படுவாங்க. அதே போல் கிட்டத்தட்ட 70 மாணவிகள் இருக்கிறான் பார்ட் டைம் ஓதக்கூடிய பிள்ளைகள். அவங்களும் இன்ஷா அல்லாஹ் இதில் இருந்து உதவி செய்வாங்க, தொழுவாங்க. மாஷா அல்லாஹ் எல்லா நன்மைகளையும் இந்த கபராலிக்கு அனுப்பித்து கொண்டே இருக்கும். அனுராபுரம் டிஸ்ட்ரிக்ட்னா பொதுவாக கிட்னி வருத்தத்தில் கூடுதலாக பாதிக்கப்படக்கூடிய ஏரியா என்றால் அனுராபுரம் டிஸ்ட்ரிக்டில் அடுத்து போனருவ இந்த மாதிரி ஏரியா தான். ஏன்னா தண்ணி 60 அடியை தாண்டுமாக இருந்தால் தான் நல்ல தண்ணி அந்த கியூல் இல்லாமல் இருக்கும், கிட்னியை தாக்காது. அதனால தான் இந்த டியூப்வெல்களை நாங்கள் எதிர்பார்க்குற காரணம். வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்று 2025 11ஆம் மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்று எங்களுக்கு தண்ணீருடைய இந்த ஏற்பாடை செய்து தந்திருக்கிறார்கள். இங்கு வாழக்கூடிய அநேகமான மக்கள் தண்ணீர் பிரச்சனை தட்டுப்பாட்டில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. எங்களுடைய இந்த ஹெட்டு என்ற கிராமத்தில் இந்த இடத்துல மதரசா மன்பூர் திலாவா என்கிற மதரசாவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் சுமாராக 70 மாணவர்கள் கல்வி பயின்று கொண்டிருக்கிறார்கள். ஊர் மக்களும் இன்ஷா அல்லாஹ் இதிலேருந்து பயன்பெறுவாங்க. இந்த இடத்தை சுற்றி வந்து ஒரு 30 வீடுகள் மாதிரி இந்த கிணறுலேருந்து இங்கே இந்த இடத்தை சுற்றி வாழக்கூடிய மக்கள் எல்லாரும் போல் வந்து இன்ஷா அல்லாஹ் பயன்பெறுவாங்க. ஃபில்டர் தண்ணி வந்து 2 ரூபாய், 1 லிட்டருக்கு 2 ரூபாய் வீதம் கொடுத்து தான் இதுவரைக்கும் எடுத்து கொண்டு இருந்தோம். சுமாராக 500 மீட்டருக்கு உட்பட்ட இடத்துல தான் இருக்குது. அன்றைக்கி ரொம்ப சிரமப்பட்டு தான். எல்லாம் ஓகேன்னு சொன்னாராம். ஓகேன்னு சொல்லி தான் கவுட்டுறாங்க. நான் சொல்கிறேன் ஓ ஓ இப்போ அப்படியே சொல்லுங்க கவுட்டாங்க. அடிச்சுட்டே இருக்கும். 24 மணித்தாலும் பிரச்சனை இல்லை. அடிச்சுட்டே இருக்கும். எத்தனை அடியில் தண்ணி வந்துருக்குது? தண்ணி 20 அடியில் வந்தது. 20 அடியில் வந்து 45 அடியில் வந்தது. 45 கல்லில் ஏதா ரெண்டுமே தண்ணி 24 மணித்தில் வடித்தால் பத்தாது. எவ்வளோ காலத்துக்கு யூஸ் பண்ணி அடுத்தவனி தமிழ் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக வாங்கிக்கலாம். நாங்கள் ஒரு பள்ளி வாசல் ஒன்றுக்கு வந்து பொதுவாக மதரசாவுக்கு வந்து தண்ணி கொடுப்பதற்கான ஏற்பாடுகளை வந்து அல் மத்திய கல்லூரி பெட்ஜ் ஆஃப் 98 என்ற ஒரு குழு தான் வந்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் எங்களோட பெட்ஜ் சார்பாக வந்து எங்களோட மர்ஹூம் ரிஸ்வான் இப்ராஹிம் அவருக்கு வந்து நாங்கள் ஒரு தண்ணி டியூப்வெல் அடிக்க வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ஏரியா நாங்கள் பார்த்தோம்னா உண்மையிலே எங்களுக்கு சொல்ல போனால் கண்ணால் கண்ணீர் வரக்கூடிய தருணமாக இருந்தது. இந்த ஏரியாவில் வந்து குடிப்பதற்காகவும் தண்ணி இல்லை, வசதிகள் வந்து இல்லாத ஒரு பட்சத்தில் இந்த ஏரியாவுக்கு நான் வந்திருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் துவாக்களை சேருங்க. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் இதை வந்து ஒரு சமூகமயப்படுத்துவதற்கான காரணம், இது வந்து டாக்குமெண்ட்ரியாக வந்து சமூகமயப்படுத்துவதற்கான காரணம் வந்து இந்த ஏரியாவில் சுற்றுவரம் வந்து தண்ணி வசதிகள், ஒழுவெடுக்கிறதுக்கு கூட வசதிகள் வந்து தண்ணி வசதிகள் கூட இல்லாத ஒரு காலகட்டத்தில் தான் இந்த ஏரியா இருந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் வந்து ஒரு 12 நாளைக்கு முன்கால ஒரு வேறொரு ஏரியாவில் வந்து நாங்கள் டியூப்வெல் அடிக்க வந்திருந்தோம். 150 அடிக்கு மேலால் நாங்கள் டியூப்வெல் அடிக்கப்பட்டும் வந்து அந்த ஏரியாவில் வந்து தண்ணி வசதிகள் இல்லாத ஒரு நிலைமை. ஸோ நாங்கள் கண்கூடாக வந்து இந்த விஷயங்களை கண்டிருந்தோம். இந்த வீடியோக்களை பார்க்கும்போது இன்ஷா அல்லாஹ் நீங்கள் வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள். இந்த ஏரியாவில் வந்து டியூப்வெல் அடிங்க. ஏன்னா அதிகமான வந்து நோயாளிகள் இருக்கிறாங்க, கிட்னி வருத்த முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து 100 அடிக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து அடிக்கும் போது 10 நிமிஷத்தில் வந்து எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி நல்ல தண்ணி கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருந்துச்சு. ஆனாலும் கூட நாங்கள் 100 அடி அடிச்சிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் வீடியோ பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி துவாக்களை கட்டாயம் சேர்த்துக்கோங்க. கண்டெக்ட் பண்ணி இந்தந்த மாதிரியான சதகுத்துல் ஜாரியாட விஷயத்தில் வந்து நீங்களும் முன்முறமாக இருக்கும் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.